அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வீடு திரும்பிய போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் நூற்ற துணியை கொடுத்து அதை சந்தையில் விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருக்கு உணவு வாங்கி வர வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த துணியை சந்தைக்கு எடுத்துச் சென்று 6 தீனார்களுக்கு விற்றார்கள். அந்த பணத்தில் ஏதாவது வாங்க நினைக்கும் போது ஒரு யாசகர், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசன, அல்லாஹ்விற்கு அழகிய கடனை தருபவர் யார் என்ற குர்ஆன் வசனத்தை ஓதி சூசகமாக யாசகம் கேட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னிடம் இருந்த அத்தனை பணத்தையும் அவருக்கு கொடுத்தார்கள். சிறிது நேரத்தில் ஒரு காட்டு அரபி ஒரு பெரிய ஒட்டகத்துடன் வந்து, அலியே, இந்த ஒட்டகத்தை வாங்குறீர்களா என்று கேட்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னிடம் பணம் இல்லை என்று கூற, அந்த காட்டு அரபி கடன் கொடுக்கிறேன் என்று கூறி ஒட்டகத்தின் கயிறை அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடுத்துவிட்டு சென்றார். சிறிது நேரத்தில் வேறு ஒரு அரபி வந்து, அலியே, ஒட்டகத்தை விற்கிறீர்களா என்று கேட்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு விற்கிறேன் என்றார்கள். அந்த அரபி 300 தினார்கள் தருகிறேன் என்று கூறி பணத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடுத்துவிட்டு ஒட்டகத்தை எடுத்துச் சென்றார். பின்னர் அலி ரலியல்லாஹு அன்ஹு முதலில் வந்த அரபியை தேடினார். ஆனால் அவரை காணவில்லை. பிறகு வீடு திரும்பிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அருகில் இருந்ததை கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்துக் கொண்டே, அலியே, ஒட்டக கதையை நீங்கள் சொல்கிறீர்களா அல்லது நான் சொல்லவா என்று கேட்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு பணிவோடு, நீங்கள் சொல்லுங்கள் நாயகமே என்று கூறினார்கள். முதலாவதாக உம்மிடம் வந்து ஒட்டகத்தை விற்ற அரபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆகும். இரண்டாவதாக அந்த ஒட்டகத்தை உம்மிடமிருந்து விலைக்கு வாங்கிய அரபி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகும். மேலும் அந்த ஒட்டகம் சுவனத்தின் ஒட்டகமாகும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 தினார்களை யாசகருக்கு கொடுத்ததால் அல்லாஹ் இவ்வாறு கூலி கொடுத்தான். இது உலகிலும் மறுமையிலும் அவருக்கு கிடைத்த கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாடம்: அல்லாஹ்வின் நண்பர்கள் தாங்கள் பட்டினி கிடந்தாலும் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். மேலும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள். அவர்களிடமிருந்து எதுவும் மறைக்கப்படாது.